அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பான சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு உபரியான வணக்கங்கள் புரிவோம். அல்லாஹ் தன்னை வணங்குவதற்காக மனித சமுதாயத்திற்கு சில வணக்கங்களை கடமையாக ஆக்கியுள்ளான். இந்த கடமையான வணக்கங்களை இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் கண்டிப்பாக நிறைவேற்றியே ஆக வேண்டும். அவ்வாறு நிறைவேற்றும் போது அதற்காக அல்லாஹ் நற்கூலியையும் அவற்றை நிறைவேற்றாதவர்களுக்கு தண்டனையையும் வழங்குகிறான். ஒரு மனிதர் அல்லாஹ்விடத்தில் தன்னுடைய அந்தஸ்தை உயர்த்தி கொள்வதற்காக உபரியான வணக்கங்களை செய்து கொள்வதற்கு மார்க்கம் அனுமதியும் வழங்கியுள்ளதோடு ஆர்வமூட்டியும் உள்ளது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது போன்ற உபரியான வணக்கங்களை நமக்கு கற்றுத்தந்துள்ளார்கள். உபரியான வணக்கங்களால் அல்லாஹ்வின் நெருக்கம் கிடைக்கும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நிச்சயமாக அல்லாஹ் கூறுகிறான், யார் எனது நேசரை பகைத்து கொள்கிறாரோ அவருடன் நான் போர் தொடுக்கின்றேன். நான் என் அடியான் மீது கடமையாக்கியிருக்கும் வணக்கத்தின் மூலமாகவே என் அடியான் எனக்கு நெருக்கமாகிறான். அதுவே எனக்கு பிரியமான வணக்கமாகும். எனது அடியான் உபரியான வணக்கங்கள் மூலம் என்னை நெருங்கிக் கொண்டிருக்கின்றான். அதன் பயனாக அவனை நான் நேசிக்கின்றேன். நான் அவனை நேசிக்கும் போது அவன் செவியுறுகின்ற செவியாகவும், அவன் பார்க்கின்ற பார்வையாகவும், அவன் நடக்கின்ற காலாகவும் நான் ஆகிவிடுகிறேன். அவன் என்னிடம் கேட்டால் நான் அவனுக்கு கொடுக்கின்றேன். அவன் என்னிடம் பாதுகாவல் தேடினால் பாதுகாப்பு அளிக்கின்றேன். மோமினுடைய உயிரை கைப்பற்றும் போது அடையும் சங்கடத்தை போன்று நான் செய்கின்ற வேறு எந்த காரியத்திலும் நான் சங்கடம் அடைவதில்லை. ஏனெனில் என் அடியான் மரணத்தை வெறுக்கின்றான். நான் அவனுக்கு வேதனை அளிப்பதை வெறுக்கின்றேன். அறிவிப்பவர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. நூல் புகாரி 6502. ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு.